தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/10/2025 வெள்ளிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து இந்த கிழமைகளும் அதற்குரிய குணங்களும்னு. பொதுவாக வாரத்தில் 7 நாட்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. எல்லாருமே இந்த 7 நாளில் ஒரு நாள் தான் பிறந்திருக்கணும். இருந்தாலும் அந்த கிழமைக்குன்னு ஒரு கிரக ஆதிக்கம் இருக்கு இல்லையா? ஞாயிறு அப்படின்னா சூரியன், திங்கள் அப்படின்னா சந்திரன், செவ்வாய் அப்படின்னா அங்காரகன். இப்படி அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்துக்கு ஏற்ப அவருடைய குணங்கள் அமையும். நீங்கள் உங்கள் நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு சண்டை வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன கலப்பை பிறந்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய குணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தோதா நீங்கள் அனுசரித்து அவரோட போகலாம். ஞாயிற்றுக்கிழமையில் ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அதிகார தோரணை அவருக்கு இருக்கும். கமாண்டிங் பவருங்கிறான் அதிகார தோரணையில் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருப்பார். மிகப்பெரிய அரசியல்வாதிகள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஐஜி, அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் சூரியன் ஆதிக்கம், பிரகாசமான எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கு. சரி, திங்கட்கிழமை பிறந்திருந்தா மயக்கம் சொற்கள், அவங்க பேசுறதை பார்த்தாலே ஒரு மயக்கம் வருமா, அப்படி கனிவாக பேசுவார்கள். செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் அவர்களுக்கு நினைத்ததை முடிப்பவர், அதை முடிச்சே ஆகணும் அப்படிம்பாங்க. அவர் என்ன செஞ்சாலும் சரி, நான் அதை செஞ்சே ஆவேன் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு வீராப்பு சக்தி, அதை நிலைநாட்டக்கூடிய, வைராக்கியத்தை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பவர் செவ்வாய்க்கிழமை. சரி, இது போல இன்னும் புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த கிழமைக்கெல்லாம் இருக்கு. அவற்றை பற்றி எல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். விழிப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகம் தேவை. வீட்டு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் பகையும் உருவாகலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று வாக்கு கொடுத்து விட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கவனம் தேவை. இன்றைக்கு வழிபாடுகள் உங்களுக்கு நன்மைகளை சேர்க்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை அதிகம் செலுத்துகின்ற நாள். இன்று வீடு வாங்குவது, இடம் வாங்குவது பற்றியெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய கனவுகள் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு என்பதை மனதில் கொள்ளுங்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்கின்ற நாள். இன்று ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். பழைய வாகனங்கள் பழுதாகிறது என்று சொல்லி அதை மாற்றி புதிய வாகனம் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் சில இடையூறுகள் வரலாம். கவனம் தேவை. கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு காரியமாக தடைப்பட்டதெல்லாம் இனி தானாக நடைபெறும். நீத்த வேலை முடியாமல் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். உறவினர் பகை மட்டும் கொஞ்சம் நீடிக்கலாம். எனவே அதை கொஞ்சம் சரி செய்து கொள்வது நல்லது. பொதுவாகவே அஷ்டமத்தில் சனி இருக்கின்ற பொழுது விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இருந்தாலும் கூட இன்றைக்கு ராஜநாதனாக விளங்கும் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பணப்பொறுப்பு சொன்னால் சிக்கல்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் நீங்கள் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். அதன் விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசிகள் சுக்கிரன் நீச்சம், புதனோடு பரிவர்த்தனை. எனவே பண தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டு செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். தேவைக்கேற்ற பணம் வந்துவிடும். எந்த ஒரு காரியத்தையும் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வந்து சேரும். அதே நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வர வேண்டுமானால் நம்பிக்கையும் உங்களுக்கு வேண்டும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கின்ற நாள். இருந்தாலும் தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தனாதிபதி ராசிகள் இருப்பதனாலே உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பொதுவாக செவ்வாய் பலம் உங்களுக்கு வேண்டும். 2க்கு அதிபதி செவ்வாய். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று சொத்துக்களாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். இன்று நல்ல நாள்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. எனவே கணிசமான தொகை கைகளிலே பொருளும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். கனவுகள் எல்லாம் நனவாகும். தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு தொழில் உத்தியோகத்திலே புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அந்த முயற்சிகளுக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. எதை செய்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செய்வது நல்லது. அனுபவஸ்தர்களை ஆலோசனைகளை கேட்டு செய்தால் எந்த பயமும் இல்லை. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3 சனி வக்கரம். உங்களுக்கு உதவிகரமாக இருந்த உறவினர்களோ அல்லது உடன்பிறப்புகளோ உங்களை விட்டு விலக நேரிடும். விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். 10 சுக்கிரன் இருக்கின்றார். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே வடக்கு நோக்கி அம்மனை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு எட்டில் கேது இருந்தாலே சில தடைகளை சந்திக்க நேரிடும். ஒரு முழம் ஏறினால் சாண் வழுக்குகிறது எனலாம் நீங்கள் சொல்வீர்கள். என்ன இருந்தாலும் சாண் ஏறினால் முழம் வழுக்குகிறது என்று ஒரு பழமொழி உண்டு. எனவே ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும். அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் ராகு கேதுகளுக்குரிய பிரீதிகள் அல்லது வழிபாடுகளை செய்ய வேண்டும். பொதுவாக தமிழகமெங்கும் அந்த சர்ப்பஸ்தலங்கள் இருக்கின்றன. நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம். இல்லத்திலும் உள்ளத்திலும் கொஞ்சம் அமைதி குறையலாம். உடன் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். அதை கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது. 7 இருக்கும் குருவின் பார்வை இருப்பதனாலே சுபகாரியங்கள் இந்த நாட்களாக நடைபெறாமல் தடைப்பட்ட காரியம் இன்று நடைபெறுவதற்கு ஒரு வழி உண்டு. மதியத்திற்கு மேல் நல்ல தகவல் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். நல்லது நடக்கும். இல்லத்திலே ராகுவோடு கூடியிருப்பதனாலே ஜென்ம ராகுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை அதிகம் வழங்கப் போகின்றார். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல்நாடு அல்லது அயலூர் செல்ல வேண்டும், அங்கு பணிபுரிய வேண்டும், நல்ல சம்பளம் நமக்கு கிடைக்குமா, இந்த இடத்தில் இருந்து கொண்டு நாம் முன்னேற முடியவில்லையே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்திலும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். நீங்கள் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ள இன்று ஒரு அமோகமான நாள் என்று கூட கருதலாம். கிழமை வெள்ளி. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குருவுக்கு பகை கிரகமான சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த தொகையை பொறுத்தவரை, அதாவது பணத்தை பொறுத்தவரை, பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். உத்தியோகம் தொழிலே நீங்கள் எந்த இலக்கை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த இலக்கு நடைபெறும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள். தொழிலில் கூட நீங்கள் கிளைத்தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் கூட உங்களுக்கு உண்டு. இந்த நாள் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கின்ற நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.